Hi friends, welcome to Simple Home Recipes Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவுனி அரிசி புட்டு. இங்கிலீஷ்ல black rice சொல்வாங்க, black கவுனி அரிசி. இது வந்து weight lossக்கு ரொம்ப நல்லது. ஆனா எதுவுமே ரெகுலரா எடுத்துக்கணும். முக்கியமா லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இதுல எப்படி புட்டு செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த அரிசி வந்து 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கழுவி வெயிலில் காய வச்சு ஒரு 80% காய்ஞ்சால் கூட போதும். மில்லில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் அரிசி கெடாமல் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். போதும், ரொம்ப வேண்டாம். அதிலே ஒரே ஒரு ஏலக்காய் பொடிச்சது, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொடிச்சது, ரெண்டுத்தையும் ரொம்ப பவுடராக பண்ணக்கூடாது, இடித்து போடணும். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து தேங்காய் தண்ணி. இப்போ தேங்காய் புட்டுக்கு தேவையான தேங்காய் வேணும் இல்லையா, அப்போ அது கிடைச்ச தேங்காய் தண்ணி அதை ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வாட்டர் எப்பயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், புட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சால்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் தண்ணி இல்லைன்னா தண்ணி இப்படி கையில் ஊற்றி இப்படி தெளித்து புட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணும்போது பச்சை தண்ணி யூஸ் பண்ணாமல் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் அந்த சூடான தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து புட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். புட்டு செய்ய பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுதான் பதம். கையில் மாவு எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி இருக்கணும். அது பாருங்க, உடைக்கும் போது உதிரியாக இப்படி இருக்கணும். இதுதான் பதம். மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி மூடி வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் சோக் ஆகிடுச்சு. வாங்க இது எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கையில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சிரட்டை புட்டு பண்ணலாம். இதில் முதல்ல தேங்காய் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புட்டுப்பொடி போட்டு ஃபில் பண்ணி போடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மூடிட்டு இப்படி வச்சிடலாம். அடுத்தது குழா புட்டில் எப்படி புட்டு ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ள ஒரு பாத்திரம் இருக்கும், இது சில்லு இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு தேங்காய் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபில் பண்ணி கொடுங்க. இந்த பொடி ஒரு கைப்பிடி நிறைய ஃபில் பண்ணி கொடுங்க. இது பாருங்கள், இன்னொரு லேயர் தேங்காய் போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி ஃபில் பண்ணி கொடுங்க. நான் 3 லேயராக போடுறேன். திரும்ப போட்டுட்டு திரும்பவும் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதாங்க. லைட்டாக சின்னதாக, லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மூடி வச்சு இப்படி மூடிடும். ஸ்டீம் வந்துடுச்சு. இப்படி மேலே வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த துணி எதுக்குன்னா சைடில் அந்த ஸ்டீம் போகாமல் இருக்கிறது, அந்த ஆவி அப்போ தான் மேலே கூட வரும். ஒரு ஆவி மேலே வந்து ஒரு 2 மினிட்ஸில் இது எடுத்துடலாம். இந்த பக்கம் நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் இதுலேயும் இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த செட்டப் இது வந்து ஸ்டீமர் இந்த மாதிரி பின்னாடி பாருங்கள், இது இப்படி இருக்கும்.
இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இதுலேருந்தும் ஸ்டீம் வரும், இதுலேயும் ஸ்டீம் வரும். புட்டு ரெடி ஆகிடும். பாருங்க, நல்ல ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்ல அந்த ஸ்மெல் வரும். இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. அதே போல் இதுலேயும் பாருங்கள், இதுவும் ரெடியாக இருக்குது. புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து இப்படி டர்ன் பண்ணி, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குழா புட்டு எடுத்து மூடி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக ஒரு கரண்டி வச்சுட்டு இப்படி புஷ் பண்ணி கொடுக்கும். நம்ம சுவையான கவுனி அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது 3 லேயர் போட்டிருக்கனால இப்படி இருக்குது. இந்த மாதிரி சிரட்டை புட்டு, குழா புட்டு வேணும்னா குழா புட்டுலேயும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது கூட பழம் இல்லைன்னா கடலை குழம்பு, நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா ஏதாச்சும் நான்வெஜ் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும்.